ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கலைஸ் கிரியேஷன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தியோட ஃபெஸ்டிவல் vlog தான். ஸோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டா நான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, சாரி. ஸோ எல்லாருக்குமே விநாயகர் சதுர்த்தியோட நல்வாழ்த்துக்கள். லேட்டாக வந்துருச்சுங்க. ஸோ ஃபெஸ்டிவல் விலாக்னாலே பார்த்திங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல் வைப்பு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி இங்கே வந்து கௌரி கணேஷான்னு சொல்லிட்டு 2 நாளும் வந்து பிள்ளையார் பண்டிகை வந்து கொண்டாடுவாங்க. அதனால் வந்து ஒரு 3 நாளுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி ரோட்ஸில் எல்லாமே வந்து இந்த மார்க்கெட் ரொம்ப சிட்டி சென்டராக இருக்கும் இல்லைங்களா, அந்த இடங்கள்லாம் வந்து இந்த பழம் அப்புறம் அந்த பூ இதெல்லாமே வந்து வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி பிள்ளையாரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே செட் பண்ணிடுவாங்க. ஒரு பக்கம் மண்ணால் செஞ்ச பிள்ளையார் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து இந்த கலரில் எல்லாமே வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்க பிள்ளையார்ஸ் இருக்கும். நம்ம வீட்டில் வைக்கிறதும் வந்து மண் பிள்ளையார் தான். இதெல்லாம் பார்க்குறப்ப அந்த ஃபெஸ்டிவல் வைப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு எதிர்க்கு வந்து அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஆண்டி இருக்காங்க. அவங்க வந்து மயிலாப்பூர்லேருந்து வந்திருந்தாங்க, சென்னையிலேருந்து. அவங்க அரிசி மாவு நான் எனக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கொடுத்தது தான் இந்த அரிசி மாவு கோலம். எல்லாம் நம்ம யூஸ்வலி போடக்கூடிய கோலம் மாவில் தான் கோலம் போடுவோம். ஸோ அவங்க வந்து இந்த தடவை ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து நம்ம வீட்டில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி தான். நைட்டே வந்து இட்லி மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அப்புறம் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார். ஸோ அது வந்து ரெடி ஆகிடுச்சு. தனியாக சட்னி செய்யலாம். ஸோ இதில் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து சுண்டல் செய்கிறதுக்காக மூக்கடலை வந்து ஊற வச்சுருந்தேன், கருப்பு கொண்டக்கடலை. ஸோ கூடவே வந்து கொஞ்சம் வேர்க்கடலையும் பச்சை பயிரும் வந்து ஒரு 3 கொட்டை இருக்கட்டும்ன்றதுக்காக போட்டுட்டேன். அதுக்கடுத்து வேலை ஒன்று நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னால் வந்து இந்த வாட்டி ரொம்ப டிலேவாக தான் செஞ்சேன். ஸோ அப்பப்போ கொஞ்சம் டயர்டாகிடும், அதனால அம்மாவும் வர சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க தான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க வர்றதுக்குள்ளே என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் ஆல்மோஸ்ட் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். கொழுக்கட்டை மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுருந்தேன். ஸோ அம்மா வந்த பிறகு கொழுக்கட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பூஜை ரூம்லையும் எல்லாமே நீட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இந்த தடவை வந்து வெளியே வைக்கல, அழகாக க்யூட்டாக சின்னதாக பூஜை அறையில் அழகாக உட்கார்ற மாதிரியான பிள்ளையரை வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ பூஜை அறையில் வைக்கிற பிளான் இருக்குது. அதனால் வந்து இந்த அழகான க்யூட்டான பிள்ளையாரை வந்து பூஜை அறையில் வச்சுட்டோம். இந்த தாமரை இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த பிளேட் வந்து இந்த தடவை வாங்கிட்டு வந்த லக்ஷ்மி ஃபெஸ்டிவலுக்கு அதுக்குள்ளே வச்சு ரொம்ப அழகாக இருந்தது. சிம்பிளான ஒரு அலங்காரம் தான் பண்ணது. ஸோ அன்றைக்கி என்ன ஸ்பெஷல் செஞ்சோமோ பிள்ளையாருக்கு வைக்கிறதுக்கு அதெல்லாமே வந்து பிளேட்டிங் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி பவுலில் வச்சுட்டேன். எல்லாமே பிடி கொழுக்கட்டை, ஸோ கார கொழுக்கட்டை ஒன்று, அப்புறம் ஸ்வீட் கொழுக்கட்டை ஒன்று, அதுக்கடுத்து வந்து சுண்டல், அப்புறம் வந்து எப்பயும் போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேவரட்டானது வந்து லெமன் சாதம். ஸோ அது என்ன ஃபெஸ்டிவல் ஆனாலும் லெமன் சாதம் தான் மைண்ட் போகும். ஸோ அதனால் இந்த வாட்டியும் லெமன் சாதம், கூடவே வந்து கொஞ்சம் கோசம்பரி செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு குக்கும்பர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பண்ணியிருக்கிறது எல்லா ஐட்டம்ஸுமே டைனிங் டேபிளில் எடுத்து வச்சாச்சு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்லி, முருங்கைக்காய், கத்திரிக்காய் சாம்பார், அப்புறம் கொழுக்கட்டை, அப்புறம் வந்து கொஞ்சம் வாழைக்காய் பொரியல் செஞ்சுட்டேன். அதுக்கடுத்து கார கொழுக்கட்டை, அப்புறம் ஸ்வீட் கொழுக்கட்டை, இவ்வளோ தான் என்னையோட மெனு. அதுக்கடுத்து பூஜை அறையில் ஒரு திருப்தியான பூஜை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு இந்த சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு அம்மா ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் போய் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஷெல்ஃபில் எவ்வளோலாம் நம்மளால் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஐட்டம்ஸ் மட்டும்தான் இந்த தடவை பிள்ளையார் ஃபெஸ்டிவலுக்கு வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப க்யூட்டாக பிள்ளையார் வந்து பார்த்திங்கன்னா அந்த அழகான தாமரை தட்டில் வந்து அழகாக உட்காந்துட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி பூவும் ஆகட்டும் எல்லாமே வந்து ஒரு மினிமலான ஒரு அலங்காரம். அப்புறம் வந்து பிரசாதம், அதுக்கடுத்து பூ பழம் எல்லாமே வந்து நம்ம அந்த ஷெல்ஃபுக்குள்ளேயே உட்கார்ற மாதிரி பண்ணிட்டோம். அதுக்கடுத்து கீழேயும் அழகாக அரிசி மாவில் வந்து கோலம் போட்டாச்சு. பூஜையும் வந்து திருப்தியாக நிதானமாக ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி க்யூட்டான கணேஷா பார்க்குறப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது இந்த வருஷம். ஸோ அது என்னென்னு தெரியல. அதுக்கடுத்து வெளியே அம்மா தான் வந்து கற்பூரெல்லாம் காமிச்சு கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இருந்தாலும் நான் நடுவில் கொஞ்சம் பிரேக் எடுத்து உட்காந்து தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த வருஷத்தில் வந்து பண்ண ஃபெஸ்டிவல் எல்லாமே இந்த மாதிரி தான் போச்சு. கற்பூரம், வத்தி, சாம்பிராணி எல்லாமே நீட்டாக காமிச்சிட்டு அதுக்கடுத்து நெயில் தீபம் வாங்கி வச்சுருந்தால அதையும் வந்து ஒரு அகல் விளக்கில் ஏற்றிட்டு, அது இல்லாமல் ஆர்த்திக்காக தனியாக வந்து வெள்ளி விளக்குலையும் நெய் வந்து ஊற்றி அதுக்கு திரி போட்டு அந்த தீபமும் ஏற்றி வச்சுட்டேன். ஸோ ரொம்ப திருப்தியான ஒரு பூஜையாக இருந்தது. எல்லாமே முடிச்சுட்டு அச்சத்தை வச்சுருப்போம் இல்லையா, அதையும் வந்து அழகாக பிள்ளையாருக்கு போடுவோம். நாங்கள்லாம் சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 வீடு, 21 வீடு, அப்புறம் 51 வீடு, 101 வீடுன்ற மாதிரி யார் வீட்டிலலாம் பிள்ளையார் வச்சுருக்காங்களோ
அந்த வீட்டிலலாம் ஒரு கணக்கு போட்டு ஆட் நம்பர்ஸில் இந்த அச்சதையை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் போட்டுட்டு வருவோம் 3 தடவை. ஸோ அதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஞாபகமாக இருந்தது. அப்போ சின்ன வயசில் இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம். ஸோ கம்மினாலும் ஒரு 21 வீட்டுக்காச்சும் போய் போட்டுட்டு வருவோம். பட் இப்போல்லாம் வந்து அந்த பழக்கம் இருக்கா இல்லைன்னு தெரியல. நம்ம அக்கப்பக்கம் இருக்கிற வீடு, எதிர் வீடு, அந்த மாதிரி நம்மளோட நெய்பர்ஸு, ரிலேஷன்ஸ் வீடு இருந்தால் அங்கே போய் அட்லீஸ்ட் ஒரு 3 பிள்ளையாக இருக்கோ இல்லை ஒரு 5 பிள்ளையாக இருக்கோ இந்த அச்சதை வந்து போட்டுட்டு வந்தோம்னா ஒரு திருப்தியான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் குட்டியாக இருக்கிறப்போ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இதெல்லாமே முடிச்சுட்டு வீட்லேயும் வந்து சாம்பிராணி, அப்புறம் வந்து ஆயில் டிஃப்யூசர் எல்லாமே வச்சுட்டு நல்லா வாசமாக இருந்தது. நம்ம எதிர் வீட்டில் இருக்கிற ஆண்டியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க செஞ்ச இந்த ஸ்பெஷல், அவங்க வந்து ஐயங்கார், அவங்க செஞ்ச ஸ்பெஷல் வடை, கொழுக்கட்டை எல்லாமே கொடுத்து விட்டுருந்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. பிள்ளையார் பண்டிகை வந்து நம்ம வீட்டில் கொண்டாடணும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், டேக் கேர்.